வணக்கம். லேட்டஸ்ட் ஆப்பிள் நியூஸ் அப்டேட்டை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோங்க. M5 ப்ராசஸரோட மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ, iMac அண்ட் மேக் மினி கம்ப்யூட்டர்ஸை இந்த இயர் எண்டில் அக்டோபரில் இந்த நவம்பர் ஈவெண்ட்டில் ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்த லீக்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தது. பட் இன்னைக்கு எக்ஸ் வெப்சைட்டில் ப்ளூம்பர்கோட மார்க் கர்மன் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது ஆப்பிள் M5 சிப்செட் ப்ராசஸரோட வரக்கூடிய மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ, மேக் மினி அண்ட் iMac லைன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்டேட்ஸை நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய M5 சிப்செட்டோட ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆல்ரெடி நியூஸ் இருந்திருந்ததும் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்த லீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பர் ஈவெண்ட்டில் தான் ஆப்பிள் இந்த M5 சிப்செட்டோட மேக் கம்ப்யூட்டர்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து M4 சிப்செட்டோட ஆப்பிள் விஷன் ப்ரோ ஹெட்செட்டையும் ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில லீக்ஸ் இருந்துச்சுங்க. இந்த இயர் அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2026 மார்ச்சில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பர்டிகுலராக இந்த இயர் 2 அக்டோபர் அல்லது நவம்பரில் வரும்னு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. எடுக்கக்கூடிய மேக் புக்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம பை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டடாக எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு 3 months நீங்கள் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மேனேஜபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அக்டோபர் நவம்பரில் ஈவெண்ட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி லீக்ஸ் வரது பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ப்ளூம்பர்கோட மார்க் கர்மன்லாம் அவங்க ரொம்ப ட்ரஸ்டட் சோர்ஸஸாக இருந்தாலும் லாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி கூட அவங்க டெசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல சில சேஞ்சஸ் நடக்கும். உங்களோட அர்ஜென்சியை பொறுத்து நீங்கள் இதை முடிவு பண்ணினீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணும், அடுத்த 3 months என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அக்டோபர் அட்லீஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபர்தர் இதை பற்றின அப்டேட்ஸ் வருதாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆப்பிளுடைய செப்டம்பர் மிட்டில் iPhone 17 ஈவெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் ஃபுல் ஃபோக்கஸும் இருந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 1 month கழிச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி மேக் ரிலேட்டடான ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ஸில் இது நடந்திருந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ்க்காக ஆப்பிள் இந்த லைனப்பை மார்ச் 2026க்கு புஷ் பண்ணுறாங்க. அலாங் வித் iPhone 17e ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஆப்பிள் ஸ்டுடியோ டிஸ்பிளேவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் ஆப்பிள் 2026 ஏர்லி டைமில் நம்மளுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சோஃபார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் பாயிண்ட் பண்ணுது. ஸோ வெயிட்டிங் டைமை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய M4 சிப்செட் ப்ராசஸர், மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ, மேக் மினி அண்ட் iMac எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான கம்ப்யூட்டர்ஸ். எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 5 years ஆர் மோர் தென் 5 years நீங்கள் சாலிடாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர்ஸாக இருக்கும். நீங்கள் ஆப்பிள் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் அல்லது கார்ட் ஸ்பெசிஃபிக் கேஷ்பேக் ஆஃபர்ஸில் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாங்க. M4 சிப்செட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 10 to 20% CPU அண்ட் GPU டிஃபரன்ஸ் தான் பெரும்பாலும் நம்மளுக்கு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால நீங்கள் ப்ரைஸ் ஃபேக்டரை முக்கியமாக கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் அடுத்த சில மாதங்களுக்குங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் M5 சிப்செட்டுக்கு வெயிட் பண்ணலாமா அல்லது M4 கம்ப்யூட்டர்ஸ் இப்போ நீங்கள் பை பண்ணலாமாங்கிறத முடிவு பண்ணுங்க. ஓரளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட Facebook கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask.irobinpro.com பயன்படுத்துங்க. யூடியூப் கமெண்ட்ஸும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.